أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني جزيتهم اليوم بما صبروا أنهم الفائزون صدق الله العظيم اللهم நல்லடியார்களே மேலான பெரியார்களே அல்லாஹ்வுக்கு நாம் கோடான கோடி நன்றியை பாராட்ட வேண்டும். இந்த ஆண்டு ஷவே பராத்தில் இருந்தவர்கள் ரமலான் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. ரமலான் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் ரமலான் வித்தியபத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். ரமலானின் கடைசி பத்திலே இருந்தவர்கள் 27ஆம் கிழமை அல்லாஹ் தன்னிடத்திலே மதுரமாக அழைத்துக் கொண்டார். அல்லாஹ்வுக்காகவும் தீனுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் எதுவும் செய்து சாதித்து விடாத நிலையிலே அல்லாஹ் தாலா எங்களை நடமாட வைத்து போன்ற ஐதுகளை பெருநாளனை கொண்டாட வைத்தானே. என்ன செய்துவிட்டோம் அவனுக்கும் அவனுடைய தீனுக்காகவும் அவனுடைய நபிக்காகவும். அல்லாஹ் எங்கள் மீது கிருபை செய்து எங்களை வாழ வைத்தான், எங்களை சார்ந்தவர்களை வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தாலா இது போன்ற பல ஈடுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை தருவானா. அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டும் விதமாக நாம் சொல்லிக் கொள்வோம். சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ததீமு பிநிஅமதிஹி வஜலாலிஹி அஸ்ஸாலிஹாத் அல்ஹம்துலில்லாஹ் அதத ஹல்கி வரிதா நஃப்ஸி வஸினத அர்ஷி வமிதாத கலிமாத்தி. நன்றி பாராட்டும் அளவுக்கு அல்லாஹ் தாலா தந்த பாக்கியங்களை தக்க வைப்பான், மேலும் மீண்டும் அதை அனுபவிக்கவும் வைப்பான். மேலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பதவிகளையும் உயர்த்துவான். நன்றி பாராட்டும் அடியார்களை எல்லாருமே ஆக்கி தருவானாக. மேலானவர்களை நமக்கு அல்லாஹ் தாலா ரமலான் வெகுமதியாக கொடுத்தார். அதில் நோன்பை கடமையாக்கினான். இராக்கால தொழுகைகளையும் நமக்கு அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக அறிவித்து தந்தான். மேலும் ரமலான் மாதத்திலே தான தர்மங்கள் என்பதாக செய்வதற்கான தௌஃபீகையும் கொடுத்தான். ஜகாத், சதகா, கைராத் என்று வழங்க நமக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினான். இப்படியாக ரமலான் நமக்கு மாபெரும் பாடங்களை கற்றுத்தந்து சென்றிருக்கின்றது. பல வெகுமதிகளை கிஃப்ட்களை தந்து சென்றிருக்கின்றது. அதிலிருந்து ஒரு முக்கியமான பாடம், படிப்பினை என்னவென்றால், மனித வாழ்க்கையிலே மனிதன் பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது. ஏனென்றால் நோன்பை நோற்றக்கூடியவன் தன்னிடத்திலே அனுமதிக்கப்பட்ட உணவுகள் இருந்தும், தன் ஹலால் சம்பாத்தியத்திலே தேடிய உணவு இருந்தும், அதை 13 மணி நேரம் 14 மணி நேரம் தொடாமல் தீண்டாமல் இருக்கின்றான். இது ஒரு அவனுடைய சகிப்புத்தன்மை, பொறுமை. ஹலாலான மனைவி இருந்தும் அவன் அந்த மனைவியின் பக்கமாக இன பசியோடு பார்ப்பதும் இல்லை, நெருங்குவதும் இல்லை. இதுவும் அவன் செய்யக்கூடிய ஒரு தியாகம். அல்லாஹ்வுக்காக இந்த விதத்தில் அவன் பொறுமையை கையாளுகிறான். அது மட்டுமல்ல, ரமலான் மாதத்திலே பணியாட்கள், வேலைக்காரர்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், விட்டுக் கொடுங்கள். இது மன்னிக்கக்கூடிய மாதம். அவருடைய குற்றம் குறைகளுக்கு நீங்கள் தண்டித்து விடாதீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்படியாக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டளைகள் நமக்கு பலவிதமான பொறுப்புகளை, சகிப்புகளை தந்து கற்றுத்தந்தாலும் பொறுமை இருக்கு. ஒரு உண்மையான பொறுப்பு, பொறுமை. தக்பீர் கட்டிட்டோம். தக்பீர் கட்டினதும் இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தா போன் வந்துருச்சு, வந்துகிட்டே இருக்குது, அடிக்குது, அவர் தான் அடிக்கிறாரு. தக்பீர் விட்டுருவோமா? திரும்பிதான் பார்ப்போமா? எந்த நிலையிலும் தக்பீர் கட்டணும். அப்ப பார்த்து நம்ம கதவு சாத்திட்டு வந்த டோர்ல வந்து காலிங் பெல் வந்துகிட்டே இருக்கு, கதவை திறக்க மாட்டோம். அப்ப அந்த 2 ரக்காத் நேரத்துக்கு நாம எல்லாத்தையும் சகிச்சு நம்ம பழகுறோம். 2வது இடங்கள்ல பூச்சியோ வண்டுகளோ போய் ஏதாவது கடிச்சு கொண்டு இருந்தாலும் இப்படி அசைச்சிட்டு இருப்போமே தவிர நாம தொழுகை விட்டு ஓடிட மாட்டோம். இது எதையும் தாங்குற ஒரு தன்மை, ஒரு சகிக்கிற தன்மையை இந்த தொழுகை கற்று தருகின்றது. அது போன்று நோன்பு கற்று தருகின்றது. இந்த நோன்பு கற்று தரக்கூடிய பாடம் இருக்கின்றதே சற்றேறக்குறைய 10 மணி முதல் 8 மணி முதல் 16 மணி 20 மணி வரை என்று சில நாடுகளில இது தரக்கூடிய இந்த பாடம் இருக்கின்றதே, இதுதான் முழு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான ரகசியம். நிதானித்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது, ஒருவரை அட்ஜஸ்ட் செய்து கொள்வது. இது எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே வருமோ நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருப்போம். எனவே உலகத்திலே யாருக்கும் எந்த விதமான துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அவர்கள் யார் மீதும் எந்த விதமான பழியும் போடாமல் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட வேண்டும். இன்னா லில்லாஹ்
அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, யாருக்கு முசீபத் வந்து விடுகின்றதோ, சோதனை வந்து விடுகின்றதோ, அவர்கள் யாரை படித்து மற்றவர்களை சொல்வதெல்லாம் என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது போச்சு, இந்த செல்வம் போச்சு, இந்த கடை போச்சு, இந்த ஜாப் போச்சு, போச்சுன்னா நம்மளே அல்லாஹ்வுக்கு போக போறோம், இது போயிட்டா என்ன என்பதாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா சகிப்பவர்களை விரும்புகிறான், நேசிக்கின்றான் என்று குர்ஆனிலே சொன்னார். இன்னல்லாஹ யுஹிப்பு ஸாபிரீன், இன்னல்லாஹ யுஹிப்பு ஸாபிரீன். சகிப்புங்கிறது ஷரியத்துடைய எல்லா அமல்களிலும் மனிதை நேர்த்தியாக நிற்க வைக்கக்கூடியது, வாழ்க்கையிலே திடமாக முன்னேற வைக்கக்கூடிய ஒன்று. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 1, 2, 10, 20, 30, 50 இடங்களில் அல்ல, 100 இடங்களை விட அதிகமான இடங்கள்ல சமரபத்து, 100 இடங்களை விட அதிகமா. ஏன்? வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நிதானத்தை இழந்து விடுவோமோ கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையும் பாழாகிவிடும், மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பாழாகிவிடும். துன்பங்கள் நேரத்தான் செய்யும், பிறரால் துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும், பலரால் துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். அந்த துன்பங்களை, அந்த துயரங்களை சகித்து அல்லாஹ்வுக்காக என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது ஒருவர் பிறருடன் இணைந்தவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமே தவிர, குடும்பத்திலும் சரி, உறவிலும் சரி, நட்பிலும் சரி, யாரும் எந்த விதமான இடனும் தனக்கு விளைவித்து விடக்கூடாது என்று ஒரு மனிதன் வாழ நினைத்தால் இந்த மனித சோழியிலே அவனால் வாழ முடியாது. அவன் மற்றவர்களை அனுசரித்துத்தான் வாழ்ந்து ஆக வேண்டும். தனக்கு ஏற்படக்கூடிய துயரத்திலும் அவன் திடமாக நின்றுத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட படிப்பினைத்தான் குர்ஆன் சொல்லி தந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்தார்கள், வலிமார்கள் சொல்லி தந்தார்கள். அதை கடைபிடித்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறார். முழு ஷரியத்தின்படி நடக்கிறதுங்கிறது ஒரு பொறுமை, ஒரு சகிப்பு. தான் வேலைகளை விட்டுட்டு பள்ளிக்கு வர்றது, தன்னுடைய தேவைகளை விட்டுட்டு பயான்ல உட்கார்றது, தன்னுடைய தேவைகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில போறது, தனக்கு தேவைகள் இருந்தும் அந்த காசுகள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. இது போன்ற எத்தனை அமல்கள் இருக்கின்றதோ அது அத்தனையுமே பொறுமையின் அடிப்படையில் வல்லதீன ஸபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், யாரெல்லாம் அல்லாஹ்வின் பொறுமையை நாடியவர்களாக பொறுமைக்காக சகித்துக் கொண்டார்களோ, வல்லதீன ஸபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைத்து தொழுதார்களோ, நிலைநாட்டினார்களோ, والذين صبروا ابتغاء وجه ربهم واقاموا الصلاه وانفقوا مما رزقناهم سرا وعلانيه, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் செலவு செய்து கொண்டே இருந்தாங்க. இதுக்கும் ஒரு பொறுமை தேவை. وانفقوا مما رزقناهم سرا وعلانيه ويدرؤون بالحسنه السيئه, மேலும் அவங்க நல்லதை கொண்டு தீயதுக்கு பதிலாக கொடுப்பாங்களே தவிர தீயதற்கு தீயதை கொண்டு பதிலாக கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் திட்டா அப்படின்னா அதுக்கு பதிலாக இவங்க திட்ட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக 10 திட்ட மாட்டாங்க, மாறாக அவனுக்கு துஆ செய்வாங்க. வயதரவுன பில் ஹஸனத்தி ஸய்யிஅத்தி உலாயிக லஹும் உக்பத்தா, அவர்களுக்குத்தான் நல்ல முடிவை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். உலாயிக லஹும் உக்பத்தா, என்ன நல்ல முடிவு? ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா, அத்னி என்ற சொர்க்கம், அதில் அவர் புகுந்து விடுவார்கள். தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார் உலாயிக லஹுமுல் உக்பா, அவர்களுக்கு தான் சிறந்த முடிவுகள் இருக்கின்றது. அவர்கிட்ட மலக்குகள் வந்து சொல்லுவாங்களாம், வாங்க வாங்க வெல்கம், வாங்க வாங்க வெல்கம், வாங்க வாங்க வெல்கம், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், வாங்க வெல்கம், பிமா சபர்தும், நல்ல சகிச்சு வாழ்க்கையில நீங்க சமாளிச்சீங்க, சகிச்சு நீங்க வாழ்க்கையில, சலாம் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிமா உக்பத்தார், இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த முடிவு வீடு இருக்கின்றது. சலாம் அலைக்கும் பிமா சபர்தும். அப்போ ரமலான் பிறை பார்ப்பதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் சகிச்சோமோ, எதெல்லாம் நாமோ சமாளிச்சோமோ, அது ஒரு பாடத்தை தருது. நீங்க முழு வாழ்க்கையில இப்படி சமாளிப்ப கத்துக் கொடுங்க, கத்துக்கொள்ளுங்க.
அதுக்காக அல்லாஹ் தஆலாட்ட நீங்க கூலியை எதிர்பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஹஜரத் உம்மே சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவியதற்காக மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளை சல்மா அவர்களை எடுத்துட்டு போறாங்க. முன்னாடி அபூ சல்மா, பின்னாடி உம்மே சல்மா, நடுவுல சல்மா, 3 பேரும் போறாங்க. போற நேரத்தில் இவங்க மதீனாவுக்கு போறாங்க. இஸ்லாம் தழுவுனதுக்காக நபிட்ட அவங்கள்ட்ட போய் போகலாம் அப்படின்ட்டு போகும் பொழுது எப்போ தெரியுதோ இந்த அபூ சல்மாங்கிறவர் உம்மு சல்மாங்கிற மகளை கூட்டிட்டு போறாருன்னதும் உம்மு சல்மா வீட்டுக்காரவங்க தான் வந்துட்டாங்க. மதீனாக்கு நீ வேணா போ, எங்க மக எங்க குடும்பத்துடைய மக உம்மு சல்மாவை நீ கூட்டிட்டு போக முடியாது என்பதாக தடுக்கிறாங்க. எப்ப இவங்க தடுத்தாங்களோ உடனே அபூ சல்மாவுடைய வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நீங்க அபூ சல்மாவோட கணவனை விட்டு மனைவிய உங்க பிள்ளை அப்படி நீங்க பிரிச்சா அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளை இருக்குது சல்மா, இது எங்க குடும்பத்துடைய பேரன், இதை நம்ம தான் கொண்டு போவோம். ஒரே இழுபறி நடக்குது. இங்கிட்ட அவங்க இழுக்கிறாங்க, அவங்க கிட்ட இழுக்கிறாங்க. இந்த இழுபறியில அந்த பிள்ளையோட இந்த பட்டை தோள்பட்டை கீழே இறங்கிடுது. சல்மானுடைய தோள்பட்டே இறங்கி இந்த நிலையில அவங்க அபூ சல்மா இருக்காங்களே, நான் இந்த மதீனால மக்கால இருக்க முடியாது, நான் மதீனாவுக்கு போறேன் அப்படின்னு போயிடுறாங்க. இவங்கள விடாம பிடிச்சி இங்க வீட்டுல தாய் வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. அபூ சல்மா வீட்டுல பிள்ளை பிடிச்சு வச்சுட்டாங்க. கணவனும் போயாச்சு, பிள்ளையும் போயிருச்சு, மதீனாவுக்கும் போக முடியல. இவங்க அழுவுறாங்க சொல்றாங்க. 1 வருஷம் வரைக்கும் நான் மாடியில ஏறி எந்த பாதையில என்னுடைய கணவர் போனாரோ அதை பார்த்து ஏங்கி போயிட்டாரே. ஒரு குருவி, சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சு காணா போயிட்டா அந்த துடிக்குது, அந்த கத்துது. வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய புள்ள பல நேரத்துல கண்ணால பார்க்கணுமே சொல்லி கொஞ்சம் வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் அழுகுறாங்க. அப்படி இருக்க அந்த பிள்ளைய 1 வருஷம் அவங்க பிரிச்சு இருந்தா எந்த நிலையில இருந்திருப்பாங்க. சொல்றாங்க, நான் அல்லாவுக்காக பொறுத்து கொண்டேன், அழுது கொண்டே இருந்தேன். அப்ப பார்த்து என்னுடைய சிச்சா மகன் வந்தாரு, வந்து பார்த்தாரு, ஏமா அழுதுகிட்டே இருக்கிறேன், நான் எப்படி அவங்க இருப்பேன் அப்படின்னு கேட்டேன். இந்த நிலையில எங்க வீட்டுக்காரவங்க போய் சொன்னாரு, அது ஏங்க இப்படி தண்டனை கொடுக்குறீங்க, கொண்டு போய் சேர்த்து விடுங்களேன் என்று. அப்படியே அவங்க இறக்கப்பட்டாங்க. அது பிறகு நான் புறப்பட்டு போனா நான் தனியாவே புறப்பட்டேன். நான் தனியாவே எப்ப புறப்பட்டேனோ அப்ப என் கூட யாருமே இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். எனக்கு எப்படியும் நபியுடைய அந்த மதீனாவுக்கு போயிடணும், என் கணவன் இஸ்லாத்தை விட்டாரு, அவர்கிட்ட போயிடணுங்கிறதுக்காகவே நானு தனியா புறப்பட்டு போனேன். ஒரு பெண் சமாளிப்பு, ஒரு சின்ன விஷயம் வந்துட்டா இன்னைக்கு வீடுகளில் இப்படி பதறாங்க, எப்படி அவங்க தன்னுடைய நிலையை இழந்து விடுகின்றார்கள். போறாங்க 450 கிலோமீட்டர் இன்றைய எக்ஸ்பிரஸ் வே. அந்த காலத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். சொல்றாங்க, எனக்கு நபி மதீனத்து ரசூல் போகுங்கிற ஒரே ஆசை இருந்தது. அல்லாஹ் என்ன இங்க போய் சேர்த்துட்டான், என்னுடைய நபியை பார்க்க வச்சுட்டான், என்னுடைய கணவனையும் சேர்த்து வச்சுட்டான். 1 வருஷம் பட்ட பாடுகள்லாம் எனக்கு மறந்தே போச்சு. மதீனால நபி அவர்களும் பார்த்துட்டேனே, எனக்கு இதே பெரிய சந்தோஷம். இதே உம்மே சல்மா அவருடைய கணவர் இறந்த பிறகுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆவின்படி அவங்க துஆ செஞ்சதுக்காக பிற்காலத்துல ஹஜ்ரத் உம்மே சல்மா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அஸ்வாஜ் முத்தஹராத் என்பதாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். மேலானவர்களே, இப்படியாக எப்போ குடும்பத்துல பல நேரத்துல பல இன்சிடென்ட்ஸ்கள், பல ஆக்சிடென்ட்கள், பல விதமான விபரீதங்கள், பல விதமான பிரச்சனைகள் வருவோம். மேலும் தன்னுடைய சமுதாயங்கள்ல வருவோம். ஒருத்தர் பிறரை நாங்க அனுசரிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவரை ரொம்ப பெரிய கயிறுகளை, பெரிய பறக்கத்துகளை வச்சிருக்கிறான். அதுல தானும் பதறி பிறரையும் பதற வச்சு பிறரையும் பரிசான் ஆக்குறது, இது இஸ்லாமிய மென்டாலிட்டி இல்லை, இஸ்லாமுடைய மிசாஜ் இல்லை. ஹஜ்ரத் அபூ தல்ஹா அன்சாரி அவங்க போயிருந்தாங்க பயணத்துல. அவங்க பயணத்துக்கு போன நேரத்துல அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இருக்குது, அது இறந்து போச்சு. உம்மை சுலைம் அவங்களுடைய மனைவி, இவங்க பயணத்திலிருந்து வெளியே திரும்பி வர்றாங்க.
திரும்பி வந்ததுமே மனைவி பார்க்கறதும் பிள்ளைய பார்க்கிற ஒரு ஆவல் ஏவல் இருக்கும். அது மாதிரி நேரத்துல பிள்ளை நல்லா இருக்கான், தூங்கிட்டு இருக்கிறான், இறந்து போன அந்த பிள்ளைய படுக்க வச்சு போர்வையை போட்டு நிம்மதியாக மறைச்சு வச்சிருந்தான். மறைச்சு வச்சாங்க. இவர் வந்தாரு, பயணத்துக்கு வந்ததுனால, நீண்ட நாளுக்கு பிறகு சந்திச்சதுனால இப்போ அவர் தாமத்திய உறவு கொள்றாரு. அதுக்கு பிறகு காலையில தஹஜ்ஜுதுல இவர் எந்திரிச்சு பள்ளிக்கு போகும்போது இவங்க கேட்கறாங்க, ஒரு விஷயம் நான் கேட்குமா உங்கள்கிட்ட, கேளுமா என்ன? நம்மகிட்ட யாருனாச்சும் ஒரு பொருளை அமானிதமா வச்சு திருப்பி கேட்டா நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணுமா வச்சுக்கணுமா? கண்டிப்பா கொடுத்தாலும் இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானத்துகளை கொடுக்கணுமே. அல்லாஹ் தஆலா ஏதாவது கொடுத்தாலும் திருப்பி கேட்டா நம்ம என்ன செய்யணும்? வச்சுக்கணுமா கொடுக்கணுமா? கொடுத்துதான் ஆகும். அதே எப்படி நம்ம வைக்க முடியும்? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு பிள்ளையை கொடுத்துருந்தான். அந்த பிள்ளை அல்லாஹ் தஆலா அழைச்சுக்கிட்டான். அதனால பிள்ளை இப்போ இறந்து போயிடுச்சு. தயவுசெய்து நீங்க பள்ளிக்கு போகும்போதே இதை கொண்டு போங்க. கொண்டு போய் நீங்க என்ன செய்ய, ஜனாதா தொழுகை தொலை வைங்க. அப்படி இதை போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி நான் வந்தேன், அந்த நேரத்தில் இப்படி இருந்துச்சு, நாயகம் ஒன்றும் சொல்லலை, நான் மனைவியை சந்திக்கவும் செஞ்சேன், ஒரு முறை இந்த ஜனாதாவை கொடுத்துருச்சு. அப்படி நாயகம் கேட்டு சொன்ன துவா, அல்லாஹ் உங்களின் இந்த இரவின் சந்திப்பை பரக்கத்துள்ளதாக ஆக்கி வைப்பானாக, மகத்துவம் உள்ளதாக ஆக்கி வைப்பானாக. அடிதுவா செஞ்சார். பிள்ளை தஃபன் செஞ்சாச்சு. அந்த சந்திப்பின் விளைவாக ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் சஹாபியுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து, அந்த மகனுக்கு 7 மகன்கள் பிறந்தார்கள். 7 மகன்களுமே ஆலிம்களாகவும் தாயிகளாகவும் பாரிகளாகவும் தீனை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும். இது சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஒய்ஃப் அந்த நேரத்துல ஒரு சமாளிப்பு, அந்த நேரத்தில் அது பதட்டப்பட்டு வீட்டுக்கு வந்து நான் வாட்டு பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு அடுத்து குழப்பி அவரையும் பரேஷனாக்கி அன்னைக்கு நைட் சமைச்சிருப்பாரா? தண்ணி குடிச்சிருக்க மாட்டாரு. ஒரு ரொட்டி துண்டு சாப்பிட்டு மனைவியோட அந்த சமாளிப்பு எப்படி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை தந்திரிச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்ம வீட்டுல யாராவது நோய் வாய்ப்பட்டு விடுறாங்க, நம்ம குடும்பத்துல யாரும் நோய் வாய்ப்பட்டுறாங்க, அவங்களுக்காக ஏதாவது செலவு செய்யறோம், அவங்களுக்காக ஏதாவது பணிவிடை செய்யறோம் அப்படின்னா, சமுதாயத்துல யாருக்குனாச்சும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுலயும் சடைஞ்சிடக்கூடாது. என்ன மூச்சு இழுத்துக்கிட்டே கிடக்குறாரு, இருக்கிறதுக்கு போயிட்டாரு நல்லதாச்சு, உடம்புக்கு ஏதாவது ஒரு இல்லையா டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்கறது, உள்ளது கேட்கறது. இது எப்படி கொஞ்ச நாள் ஓடுமா சார், இந்த வெட்டிலேட்டர் வச்சிருக்கீங்களா, இருக்கட்டுமா இல்ல எடுக்கட்டுமா, அவர்கிட்ட போய் அடிக்கடி போய் கேட்கறது. அவங்களும் இருக்காங்களே, செத்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக கார்பரேட் மருத்துவமனையில் இருக்கவே 19 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கோமா ஸ்டேஜில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அரேபிய நாட்டில் 14 வருஷம் ஒரு கணவர் கோமா ஸ்டேஜில் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க. மனைவி டெய்லி போகுது, பார்க்குது, பணிவிடை செய்யுது. மகன் டெய்லி போறான், போய் கழுவுறான், அவனுடைய மலஞ்சரெல்லாம் கழுவி அந்த உடையெல்லாம் மாத்துறான், பாப்பரஸ் எல்லாம் மாத்துறான். எத்தனை வருஷம்? கடைசியில் ஆஸ்பத்திரியில கேட்டாங்களாம், அரபு நாட்டில் நடந்தது. கேட்டாங்களாம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, வெண்டிலேட்டர் வச்சிருக்கிறோம், நீங்க சொன்னா நம்ம எடுத்துக்கிறோம், போதும், இதுக்கு மேல வச்செல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மனைவி சொல்லிச்சா, நான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டேன், அல்லாஹ் எங்க துவாவை ஏத்துக்குவேன், நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், யா அல்லாஹ் நீ எங்க நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. வீட்டுக்காரர்கள் பையன்கிட்ட சொன்னாங்களாம், பையன் சொன்னதுக்கு நான் டெய்லி வரும்போது போகும்போதுலாம் அல்லாட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன், அல்லாஹ் நாளைக்கு வரும்போது எங்க அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவனும் சடையில, அல்லாஹ் மீது நம்பிக்கை, இவனும் சடையில. இவங்க சொன்னாங்க வெண்டிலேட்டர் எடுத்துடலாம், அதோட குளோஸ் பண்ணலாம், கணக்கு உங்களுக்கும் செலவாகுது அப்படி. அல்லாஹ் அக்பர். இது சொல்லி மறுநாள் வரும் நேரத்துல பார்த்தா வீட்டுக்காரர் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். எத்தனை வருஷம் கோமால இருந்தாரு? 14 வருஷம் கோமால இருந்து சிரிச்சுட்டு இருக்கிறாராம். ஒரு வெகுளியான சிரிப்பு, வெகுளியான போத்தோட இவங்க போய் சந்திக்க சொன்னாராம். நைட்டு நேரத்துல அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு விதமான ஒரு இதை கொடுத்தான், ஒரு மோட்டிவை கொடுத்தான். அதனால எதுக்கும் நம்ம எந்திரிச்சு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்களும் என்னென்னலாம் ரிசல்ட் பார்க்கணுமோ பார்த்துருக்காங்க, டெஸ்ட் பார்த்துருக்காங்களாம். எதுலையுமே எந்த ஃபால்ட்டும் இல்லை. இது தெய்வீக ஒரு சக்தி தான் இது காப்பாத்திருக்கு, உங்க நம்பிக்கை தான் காப்பாத்திருக்கு. அப்போ நான் சொல்ல வர்றது,
இப்ப நம்ம ஏதாவது நோயாளி கொஞ்ச நாள் 2 மாசம் 3 மாசம் நோயாளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்ப அல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் தாலாவுக்கு நம்மளை விட்ட வேற யாரும் இல்லையா, நமக்கு தான் சோதனைகள் தரணுமா, இப்படிதான் வேதனைகள் தருவா, நமக்கு என்ன நான் செஞ்சுட்டேன், என்ன பாவம் செஞ்சுட்டேன், என்ன இது செஞ்சுட்டேன், நான் அதற்கு ஒரு செய்யணும் இதற்கு ஒரு செய்யணும். அல்லாஹ்வுக்கு மேலானவர்களே, அல்லாஹ் தாலா மனிதர்களை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே லௌஹ மஹ்ஃபூஸில் எழுதி விட்டான். இவருக்கு இந்த நோய் வரும், இத்தனை நாள் இவருக்கு இந்த நோய், இத்தனை நாள் இவருக்கு இந்த வேலை, இத்தனை நாள் இவர்களுக்கு இந்த சோதனை, இத்தனை நாள் என்று அவன் எதை எழுதி வச்சானோ அது நமக்கு இந்த நேரத்தில் வெளிப்படுதே தவிர திடீரென்று அல்லாஹ் தாலா ஏதாவது ஒரு அநியாயத்தை யார் மேலையும் திணிக்கவில்லை. இன்னல்லாஹ லா யظلم مثقال ذرة. அல்லாஹ் தாலா யார் மீதும் ஒரு அணு அளவும் அநியாயத்தை செய்வதில்லை. இந்த நம்பிக்கையோடு நாம் வாழும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நாமும் தீர்க்கலாம், பிறனை தீர்த்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் என்ன அப்படின் பொழுது ஒருத்தர் பிறரை நாம் சகித்து பொறுத்து கொள்றது, ஒருத்தரை கொண்டு நமக்கு ஒரு 80 விதமான உதவிகள் கிடைச்சிச்சு, ஹெல்ப்புகள் கிடைச்சிச்சு, 1-2ல அவங்களால ஏதோ ஒரு நமக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அதோட அவர்களுடைய உறவுகளையோ அவர்களுடைய நட்புகளையோ துண்டித்து விடுகின்றோம், அவருடைய கொடுக்கல் வாங்குகளை துண்டித்து விடுகின்றோம். இது போன்ற எந்த ஒரு நிலைமையும் இதுல இருக்கக்கூடாதுன்னு தான் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொன்னா, வயஜரதுன பில் ஹஸனத்தி ஸய்யா. எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு ராங்கான ஒரு நிலைமை வருவோம், அந்த நேரத்துல ரைட்டான ஒரு ரூட்ல போய் தான் அவங்க அதை என்ன செய்வாங்க, சால்வ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் என்ன ரிகவரி என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கொள்வாங்க. அல்லாஹ் தாலா அது போல ஒரு நல்ல தன்மைகளை எங்களுக்கு தருவானாக. இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பல பதட்டத்தில் இருக்கிறாங்க. நாம நம்பிக்கை இழந்து நமக்கு அல்லாஹ் இல்லை போல இருக்கு, நம்மளுடைய தீன ஒரு 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 உண்மையான தீன் இல்லை போல இருக்குது, நம்ம நபியுடைய உதவி இல்லை போல இருக்குன்னு நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் தாலா எங்களுடைய உதவிக்காக இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இன்னொரு விஷயம், நாம ஒருத்தர் பிறரோட நேர்படும் பொழுது அவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களை சந்திக்கிறது பெருசு. யாருடைய நாமனும் இஸ்திரு, சகிச்சு கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க. வசாபிரு, முன்னாடி இருக்கிறவங்களால ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இருந்தா அதையும் நீங்க அனுசரித்துக் கொள்ளுங்க, சகித்துக் கொள்ளுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவங்களுக்கு வெற்றியை தருகிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமுக்கும் வந்திருக்கக்கூடிய துயரங்கள் அல்லாஹ் தஆலா அதை நீக்க வேண்டும். ஒரு கயிற்காக இறக்கியிருக்கின்றார், பாவ மன்னிப்புக்காக இறக்கியிருக்கின்றார். மேலும் மேலும் சோதனைகள் வந்து விடக்கூடாது என்று துவா செய்தவர்களாக நாம் தன்னுடைய வட்டங்களிலே, தன்னுடைய குடும்பங்களிலே, தன்னுடைய உறவுகளிலே, மேலும் தன்னுடைய சொந்த பந்தங்களிலே எந்த அளவுக்கு நாம் ஒருவர் பிறருக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. இது